பெருவத்துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தேவையானதும் கூட இல்லையா? எல்லோரும் ஓடுறதும் அதுக்காகத்தான். இன்றைக்கி அந்த பணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோன்னு தெரியுது, ஆனால் அது எப்படி விரயமாகுதுன்னு தெரியல. அந்த தேவையில்லாத விரயங்களை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னொன்று பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூட்சம பரிகாரங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம விரயத்தை பார்த்துடலாம். பணம் தேவையில்லாமல் ஒரு வேலைக்கு 2 தடவை நடக்கிறது, இல்லை நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது, இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறோம், இல்லை ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றோம், மாற்றி வாங்கிட்டு வந்துடுறோம், இல்லை தேவையில்லாத போது வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரிலாம் விரயங்கள் இருக்கும். இல்லை எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் வீணாகிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விரய செலவு தேய்பிறை அஷ்டமி குறைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சாயந்தர வேலையில், இல்லை உங்கள் ஊரில் எப்போ செய்வாங்க அப்படின்னு பார்த்துக்குங்க, இல்லை உங்களால் எப்போ முடியுதோ அப்போ தேய்பிறை அஷ்டமியில் இருக்கணும், அவ்வளோதான். அப்போது எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மட்டும் மனசில் வேண்டிக்குங்க. விரயமாகது குறையணும்லாம் கேட்க வேணாம். என் பண வரவு அதிகமாகணும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்டு, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 9, 27, 54 இல்லை 108 உங்களால் என்ன முடியுமோ எலுமிச்சம்பழத்தை கோத்து அவருக்கு மாலையாக போட்டுட்டு ஒரு 2 நெய் தீபத்தை போட்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறது. கண்டிப்பாக ஒரு 3 அஷ்டமி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் வீட்டில் இந்த விரய செலவு, தேவையில்லாத செலவு, குழப்பம் இதெல்லாமே நீங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். எங்கள் ஊரில் எங்கள் கோயிலில் கால பைரவர் இல்லை சொன்னா கிருஷ்ண பைரவர் இல்லை, எந்த பைரவர் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான் எளிமையான வழிபாடு. உங்களால் முடிஞ்சது தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் 9 எலுமிச்சம்பழம் கூட கட்டி நீங்கள் மாலையாக போடலாம். அவ்வளோதான். அடுத்து பணம் சேரத்துக்குரிய எளிய வழி. பணம் இரும்பு பெட்டியில் நம்ம வைக்கக்கூடாது, இரும்பு பீரோலையும் நம்ம வைக்கக்கூடாது. நம்ம இரும்பு பீரோ தான் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பணத்தை பர்ஸில் வைக்காதீங்க, பணத்தை மரப்பெட்டியில் வைங்க. கண்டிப்பாக கிஃப்ட் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா மரப்பெட்டி கொடுப்பாங்க. இல்லை மரம் செய்யக்கூடிய கடையில் பார்த்தீங்கன்னா மரப்பெட்டி சின்னதாக கூட வாங்கிக்கோங்க. நம்ம ரூபா நோட்டு வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக மரப்பெட்டி வாங்கிட்டு நீங்கள் அதில் பணத்தை வச்சு இரும்பு பெட்டியில் வைங்க, இரும்பு பீரோவில் வைங்க. இரும்பு பீரோவில் ஒரு பர்ஸில் போட்டு பணத்தை வச்சிங்கன்னா பணம் செலவாய்க்கிட்டே தான் இருக்கும், சேராது. மரம் பணத்தை ஆகர்ஷணம் பண்ணும். ஏன்னா அது பணத்தை ஈர்க்கும். அதுக்கு அந்த ஈர்க்கிற சக்தி அதிகம் மரப்பெட்டிக்கு. அந்த அந்த பணம் வைக்கிற இடத்துலையே வியாபார தலமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் ஒரு 3 பொருளை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சுருங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றினீங்கன்னா போதும். என்ன அந்த 3 பொருள்னா 3 பொருளுமே பணத்தை ஈர்க்கக்கூடியது தான். என்ன அப்படின்னா, பச்சைக்கற்பூரம் எல்லாருக்குமே தெரியும், அடுத்தது கிராம்பு, அடுத்தது பட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இந்த 3 பொருளையும் ஒரு வெள்ளை துணியில் கட்டி உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. அது என்ன பண்ணுன்னா பணத்தை ஈர்க்கும். அந்த வாசனை பணத்தை ஈர்த்து கொடுக்கும். மாதம் ஒரு தடவை மாற்றிடுங்க. அதை தூக்கி ஓடுற தண்ணியில் போட்டுருங்க, இல்லை உங்கள் வீட்டு செடியில் போட்டுருங்க. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் கேஷ் பாக்ஸில் 5 ரூபா காயினோ இல்லை 5 ரூபா நோட்டோ, பச்சை கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த 5 ரூபா நோட்டோ எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பாருங்கள். பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எளிமையான நம்ம டிப்ஸ் கொடுத்துருக்கோம். செய்து பலனடையுங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.